அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜின்கள் பேய் பிசாசு சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் தேவைன்னு ஒரு சில விஷயங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் சேனலினுடைய கமெண்ட்ஸ்லேயும் சுட்டிக்காட்டி கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அதாவது இது சம்பந்தமாக ஜின்கள் மனித உடம்புக்குள்ளே நுழையுமா, ஜின்கள் பற்றிய ஒரு ஆய்வு, அது சம்பந்தமாக நிறைய நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இன்றைக்கி அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தனால அதை உண்மையாக இந்த ஜின்கள் சம்பந்தமாக தொடராக ஒரு சில விஷயங்களை பேசியாக வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் கிடைக்கிறப்போ அடுத்த தொடர்களையும் நாங்கள் பார்க்கலாம். முதல்ல இந்த மனித சமுதாயத்திட்ட நம்ம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பேய், பிசாசி, ஆவி, முனி, முண்டம் இப்படியான அந்த பேர்களை ஒவ்வொரு ஏரியாவிலையும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த சின்ன குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்போது காத்தொன்னாக்கு ஆக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எனக்கே தெரியலை, அதில் மீனிங் என்ன அப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் அந்த வயதானவர்கள் பழையவங்க அதை பயன்படுத்துவாங்க. பார்வை கொண்டிருக்குது, பார்வை விழுந்திருக்குது, கடந்திருக்குது, இப்படியான இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறத கேள்விப்படுறோம். அதே மாதிரியாக இந்த ஜின்களுடைய அமானுஷ சக்திகளுடைய தாக்கங்கள் இருக்கிறதாக பல விடயங்களை நாங்கள் பல இடங்களை கேள்விப்படுறோம். ஒரு சிலர் வேறு மொழியில் பேசுகிறாங்க, திடீரென்று அவங்களுக்கு ஏதோ ஒரு பலம் வந்துடுச்சு, மறைமுகமான ஞானங்களை பேசுகிறாங்க, அதிசயமான சில விஷயங்களை பேசுகிறாங்க. நம்ம திடீரென்று அவரை சந்திக்கிறோம், நம்ம யார், பேர் என்ன, ஊர் என்ன, என்ன விஷயத்து போய்க்கணும்னு தெரியாமல் இருந்தால் கூட, நீ இந்த இடத்துலேருந்து வந்திக்க, உன் பிரச்சனை இன்னதான், உனக்கு இன்னும் நடந்திருக்கு, உனக்கு இன்னும் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியாக நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பி இருக்கிற, மரணத்தை நெருங்கி இருக்கிற, இப்படியெல்லாம் ரொம்ப அந்த குறி சாத்திரன்னு சொல்கிற மாதிரி இந்த ஜின்னு பேசுகிறதாக சிலர் பேசுகிறாங்க. அதே மாதிரி சில அமானுஷ சக்திகள் ஆச்சரியமான சில விஷயங்கள் நடந்ததாகவும் ஒரு சிலர் பேசுகிறாங்க இல்லையா. இதெல்லாம் என்ன? இன்னொரு சிலர் சொல்லாங்க, மரணித்து போனவர்களுடைய ஆவி என்ன செய்யுது, 40 நாளைக்கு இந்த பூமியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, மரணித்தவர்களோடு இருக்கக்கூடிய ஜின்னு அவங்க குரலில் பேசுவாங்க, அவங்க மாதிரி என்ன செய்கிறாங்க, நடந்துக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இது உண்மைதானா இல்லையா, இது ஒரு பிரம்மையா? இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, இதுலேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது, அப்படியான சில விஷயங்களை உள்ளடக்கியதாக பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு நெடிய சப்ஜெக்ட், ஒரு பெரிய விஷயம். இதை ரொம்ப பொறுமையாக நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு தெளிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பேசிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு சில டவுட்ஸுகள் வரும், உங்கள்கிட்ட நடந்த சில விஷயங்கள் வரும், அதை கமெண்ட்ஸில் பேசுங்க, எழுதி வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயங்களையும் அதை நாங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல பேசிக்காக இதெல்லாம் என்ன, இந்த ஆவிங்கிறது என்ன, பேய்ங்கிறது என்ன, பிசாசிங்கிறது என்ன, மரணித்தவர்களுடைய ஆவிங்கிறது உலாவுமா, அதே மாதிரி சின்ன குழந்தைகளுடைய உயிர்கள் அருவாகுகள்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னால், முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி ஒரு அமானுஷ சக்தி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜின்னை படைச்சதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா அல் ஹுஜராத்தில், அதே மாதிரி சூரத்துல் ரஹ்மானில், இது மாதிரியான சில சூறாக்களை எல்லாம் ஜின்னை படைச்சதாக சொல்கிறான். அல் குர்ஆனில் 72வது அத்தியாயமே சூரத்துல் ஜின் தான். ஜின்கள் அப்படிங்கிற அத்தியாயத்து, ஜின் அப்படிங்கிற அத்தியாயத்தில் தான் 72வது அத்தியாயமே இருக்குது. ஜின் சம்பந்தப்பட்ட செய்திகள், ஜின்னை பற்றிய சில தகவல்கள் அதான் அந்த சூறாவிலேயே இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஜின்னுங்கிறத அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கிறதுக்கு முன்னரே படைத்ததாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லலாம். வஹலக்கல் ஜான்ன மின் கபிலிஹி அப்படிங்கிற அந்த மனுஷனை படைக்கிறதுக்கு மனுஷனை மண்ணினால் படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜின்னை அதுக்கு முன்னால் நாங்கள் நெருப்பினால் படைத்தோம் அப்படிங்கிறான். நெருப்பு கங்கினால் நாங்கள் ஜின்னை படைத்தோம் அப்படிங்கிறான். அப்போ மலக்குமார்களை ஒளியினால் படைக்கிறான், ஜின்னை நெருப்பினால் படைக்கிறான், மனிதனை மண்ணினால் படைக்கிறான். இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த ஜின்னு எப்போ படைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஜின்னு படைக்கப்பட்டிருக்குது. இந்த ஜின்னுடைய பல தன்மைகளையும் அதனுடைய சில விஷயங்களையும் தான்
வேறு பேர்களால் மக்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அருவாகுங்கிறது, ரூஹுங்கிறது, ஆவிங்கிறது, பிசாசிங்கிறது, முனிங்கிறது, இது மாதிரியாக வேறு வேறு பெயர்களை இந்த ஜின்னுக்கு வச்சு நம்ம பயன்படுத்துறது அதனுடைய ஒவ்வொரு தன்மைகள் கொண்டதை ஒவ்வொரு ஜின்னை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஜின் என்கிறது ஒன்று ஒரு படைப்பொண்டு இருக்குது. இறைவன் படைச்சிருக்கிறான், மனுஷனுக்கு முன்னாடி படைச்சிருக்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த நிறைய இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஜின் என்கிறது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைச்சி வானலோகத்தில் தான் வச்சிருக்கிறான். அவருடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய சோடி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைத்து அவங்க 2 பேரையும் அங்கேவே வச்சிருக்கிறான். அதுக்கு பிறகு தான் அவங்கள பூமிக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அந்த சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்கள்லையே நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதன் இல்லையா, அவரை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஜின்னை படைச்சிட்டான். அப்படின்றால் ஜின்களினுடைய தகப்பன், மனுஷனுடைய தகப்பன் ஆதம் அப்படிங்கிற மாதிரி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜின்களுடைய தகப்பன் இபிலீஸு, அவனுடைய பேரு இபிலிசி, அவனுடைய இனம் ஜின்னு. அதான் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதை சூரத்துல் கஹ்ஃபில் 50வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கான மினல் ஜின் என்று சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யும் மாதிரி அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான் இல்லையா? கட்டளைன்னா அபா வஸ்தக்பர, அவன் மறுத்து பெருமை அடித்தான். அவன் கான மினல் ஜின், ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவனாக அவன் இருந்தான். அந்த இனம் ஜின்னு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் 50வது வசனத்தில் சுட்டி காட்டுறான். அப்போ ஜின் என்கிற இனம், மனித இனம் பேரு ஆதம், ஜின் இனம் பேரு இபிலிஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஷைத்தான்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஷைத்தான்ங்கிறது ஒரு காமன் வேர்டு தான். ஷைத்தான்ங்கிறது குழப்பக்காரனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு ஷைத்தான். இப்போ குறிப்பாக நம்ம ஷைத்தானுங்கிற வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா ஜின்னுக்கு தான், ஜின்னுக்கு தான். ஆனால் இல்லை, அதாவது குழப்படி பண்ணுறவங்களையெல்லாம் ஷைத்தான்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் பக்ராவில் முனாபிக்குகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ஷைத்தான் என்று சொல்கிறான். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும். அதாவது அந்த முனாபிக்குகள் மூமின்களோடு சஹாபாக்களோடு இருக்கும்போது நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்களும் மூமின்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தான்களோடு அவர்கள் தனித்தால் அப்படின்ற இந்த வார்த்தையில் அல்லாஹ் ஷைத்தான் நாடுறது முனாபிக்குகளை, குழப்படிக்காரன். அதனால் ஷைத்தான் அப்படிங்கிற பேர் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறேன். அப்போ ஷைத்தான்களோடு அவங்க இருக்கும்போது, அதாவது அந்த முனாபிக்குகளின் தலைவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நாங்கள் அவங்கள சேட்டை செய்கிறோம், பகடி பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த முனாபிக்குகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி உமர் அலி அல்லாஹ் தஆலாவுடைய குதிரை ஒரு தடவை ரொம்ப அந்த மிரண்டு ஓடுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதி ஷைத்தான், ஷைத்தானை பிடி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கவிதை பாடிக்கிட்டு வரான். அந்த கவிதை பாட்டு படிச்சுட்டு வரும்போது அந்த பாட்டு வரிகள் ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு, இணை வைக்கக்கூடிய வாசகம் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதி ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்க அப்படிங்கிறான். மனுஷனை சொல்கிறாங்க ஷைத்தான், எல்லாம் விரட்டிட்டு போகிறாங்க, அவன் ஓடிட்டான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரியான பாடல் வரிகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நிரம்பி இருப்பதை விட சேளால் நிரம்பி இருப்பது சிறந்தது அப்படிங்கிறாங்க. சீழ் நிரம்பி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, இந்த பாட்டு மோசமான வரிகள் இருந்துடக்கூடாது, ஷிர்கான வரிகள் அப்படிங்கிற அந்த கவிஞனை ஷைத்தான் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே ஷைத்தான் என்கிற அந்த வார்த்தை காமன் வேர்டு, மிருகத்துக்குன்னு சொல்கிறாங்க, மனுஷனுக்கும் சொல்கிறாங்க, ஜின்னுக்கும் சொல்கிறாங்க. ஜின்னுக்கும் ஷைத்தானுங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. அப்போ இனம் ஜின்னு, முதல் ஜின்னு பேர் இபிலிஸு. முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இபிலிஸு. குழப்படிக்காரனாக இருந்தால் அது ஜின்னாக இருந்தாலும் ஷைத்தான் தான், மனிதனாக இருந்தாலும் ஷைத்தான், வேற ஒரு விலங்காக இருந்தாலும் குழப்படி பண்ணும்போது அது ஷைத்தான் தான். இதை நீங்கள் தெளிவாக என்ன செய்யணும், ரொம்ப புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த ஜின்னில் என்ன வகைகள் இருக்குது? ஜின்னுங்கிற இனத்தில் ஆகாயத்தில் நீந்தி போகக்கூடிய, அதாவது அண்டவெளியில் பறந்து போகக்கூடியதுகள் அப்படியான வகைகள் இருக்குது. கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியது இருந்திருக்குது, தரையில் நடக்கக்கூடியதெல்லாம் இருந்திருக்குது. அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி காட்டும்போது, அவருக்கு நாம் ஜின்னை வசியம் பண்ணி கொடுத்திருந்தோம், அதில் கடலில் மூழ்கி முத்தெடுத்தது இருந்தது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி பெரும் பெரும் பாத்திரங்களை செய்யக்கூடிய,
அதாவது மனுஷனால் தூக்க முடியாத பெரிய பெரிய பாத்திரங்களை அண்டாக்களை எல்லாம் இந்த ஜின்னை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசலில் ஜின்னை வச்சு கட்டிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஜின்கள் வந்து வானலோகத்தில் மலக்குமார்கள் பேசுவதை ஒத்து கேட்குது. அப்போ அந்த அளவுக்கு போகக்கூடியது அப்படி என்று எல்லா பகுதிகளையும் நீந்தி போகக்கூடியதாக இருக்குது. இப்படியான வகைகள் வந்து இந்த ஜின்னில் இருக்குது. இந்த ஜின்னில் ஆணு பெண்ணுங்கிறது இருக்குது. எப்படி நம்ம மனுஷன்கிட்ட ஆணு பெண்ணு இருக்குதோ அந்த ஜின்னுலையும் ஆணு பெண்ணு இருக்குது. ஏன்னா நம்ம பாத்ரூம் போகும்போது ஓதுறோமே இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுதி வல் ஹபாயிஸ் என்கிறோம். யா அல்லாஹ், ஹுபுதுங்கிற ஹபாயிஸ்ங்கிற அதாவது அசிங்கத்தை சாப்பிட, ஹபீஸுங்கிறது அசிங்கத்துக்கு சொல்கிறது. ஹுபுது ஹபாயிஸ் என்றால் அசிங்கத்தை சாப்பிடக்கூடிய ஆண் பெண் ஜின்கள்கிட்ட பாதுகாப்பு தர்றேங்கிறாங்க. அப்போ ஆண் பெண்ணு அப்படிங்கிறது அதுக்கு குழந்தை குட்டி, அதுக்கு வந்து இனப்பெருக்கம், இப்படியான விஷயங்கள் வந்து என்ன செய்யுது, இந்த ஜின்னிடத்தில் இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம், புரிஞ்சு கொள்ளணும். எனவே ஒட்டு மொத்தத்தில் இந்த ஜின்னுங்கிறது தான் ஒரு அமானுஷ சக்தி. அதைத்தான் இவங்க ஆவி பேய் பிசாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதெல்லாம் வேறு ஒரு படைப்பு கிடையாது. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஜின்னுங்கிற படைப்புக்கு முன்னால் மண்ணுங்கிற ஒரு படைப்பு ஒன்று இருந்துச்சு அப்படின்ட்டு சில வரலாற்று புத்தகங்கள் எழுதுது. அதனாங்கிட்டா அப்போ அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. அது வந்து என்ன செய்யுது, மானலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்ந்ததில் அதுவும் ஒரு படைப்பு அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் இருக்காங்க. தெளிவான ஹதீஸ் ஆதாரங்கள் அதில் இல்லை. அப்போ இந்த ஜின்னுங்கிற ஒரு படைப்பு, மனிதன் என்கிற ஒரு படைப்பு, மலக்குமார்கள் என்கிற ஒரு படைப்பு, இதை தான் நம்ம என்ன செய்ய முடியுது, தெரிஞ்சு கொள்ள முடியுது. இதுதான் ஜின்னை பற்றியது. இந்த ஜின்னுக்கு வந்து என்ன சக்திகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்கணும். இந்த ஜின்னுக்கு பலம் என்ன, எவ்வளோ பெரிய பலம் கொண்டது இது அப்படின்றத நாங்கள் பார்த்தா, பொதுவாக இந்த ஜின்னு வந்து வேண்டிய உருவம் எடுக்கக்கூடிய அந்த சக்தி அதுக்கு இருக்குது. அதை நாங்கள் ஹதீதுகளாக பார்க்கலாம். முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீது, ஒரு யுத்தத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போகிறாங்க. போகும்போது ஒரு நபி தோழர் புதுசாக கல்யாணமானவர், புது மாப்பிள்ளை, கல்யாணமாகி ஒரு 2-3 நாள் தான். அவர் வந்து கல்யாணமான புதுசிலேயே யுத்தாண்டு வந்தோடனேயே சத்தம் இல்லாமல் பெய்த்தார். அவர் அல்லாவுக்காக வேண்டி யுத்த காலத்தில் போகிறாரு. அங்கே போய் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, யுத்தம் இன்னும் தொடங்கல. அப்போ இப்போ இருக்குது, அந்த படைகள் வந்து போய் தயாராக இருக்கும்போது அவங்க லீவு கேட்குறாங்க. யார சொல்லலாம், நான் புதுசாக கல்யாணமான காரணத்தை சொல்லி கேட்குறாங்க. நான் புதுசாக கல்யாணமானவன் அப்படின்னா, புதுசாக கல்யாணம்னு எவ்வளோ ஆசைகள் தேவைகள் இருக்கும். அதை சொல்லி நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னா நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தாராளமாக போங்க, ஆயுதங்களோட போங்க. ஏன்னா எதிரிகள் எப்போதுமே நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எப்போவுமே அவங்க ஆயுதத்தை எடுத்துகிட்டே போங்க, வாள் எடுத்துகிட்டே போங்க. அப்போ ஆயுதம் தானே, வாள் தானே, எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நபி தோழர் வாளோட என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஒரு அரசாங்கம் உருவானதுக்கு பிறகு யுத்தம் பண்ணி போகிறாங்க. இல்லைன்னா யுத்தம் பண்ணுறோடனே ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, நான் வருது பாருங்கள் இஸ்லாத்தில் தீவிரவாதம் யுத்தம் அப்படின்னு. ஒரு நாட்டுக்கு ஒரு இராணுவ படை இருக்குதா இல்லையா, அந்த இராணுவ படைக்கு நாட்டு ஜனாதிபதியே தளபதியாக போகிறாரு. இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸ் அவர் இருக்கிறார். ஒரு நாட்டோட ஜனாதிபதி தான் இராணுவ தளபதியுமாக இருக்கிறாரு. அவர் தான் முன்னுக்கு நிற்பேன். ஏன்னா அவன் வந்து கோட்டையில் மறைஞ்சிருந்துட்டு படையை போய் சண்டைக்கு விடலை. இஸ்லாமிய ஒரு ஆட்சி, அது ஒரு நாடு. அந்த நாட்டு இராணுவத்தில் இவர் போகிறாரு. அப்போல்லாம் இராணுவத்துக்கு என்று ஒன்று இல்லை, பொதுமக்களுக்கே எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து வச்சுக்கிட்டு இராணுவத்தில் கொண்டு வராங்க. அப்போ எல்லாம் வாழு வெட்டு தான். அப்போ இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் லீவு கட்டோன்னே ரசூல்லாம் போங்கப்பா அப்படின்ட்டுட்டாங்க. வாள் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு வரார். வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து மனைவி வெளியில் ஓடி வராங்க, தலைவிரி கோலமாக வெளியில் ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் வந்தோடனே இவர் செல்லம்மா அந்த வாள் எடுத்து மனைவிக்கு குத்துறதுக்கு அப்படி ஓங்குறார். அப்போ அதாவது ஒரு சிலர் இந்த ஹதீஸை எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னால், பாருங்கள், ஒரு மனைவி தலையை திறந்து போட்டுக்கு வந்தோடனே கழுத்தை வெட்ட போய்த்தாரு அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் இஸ்லாம் கிடையாது, விளங்கிட்டா. அதான் அதை வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க பெண்களை. அவள் வீட்டில் இருக்கும்போது தலையை திறந்துட்டிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதே
அவள் வீட்டிலேருந்து வெளியில் வரா, ஏதோ அவசரத்துக்கு வரா, வந்தால் இவர் வாழை வெட்டுறதுக்கு உங்கள செல்லமாக ஏதாவது இந்த கனவு மனைவி வந்தனே கையில் கம்பு வச்சுட்டா கம்பு எடுத்து சின்னதாக அடிக்கிறது, கம்பு எடுத்து குத்துறது, செல்லமாக வந்து என்ன செய்கிறது, அன்பை வெளிக்காட்டுறதுக்கு அடி கூட கொடுப்பாங்களா இல்லையா? அந்த வாழை எடுத்துகிட்டு அவங்க குத்த போகிறாங்க. குத்த போனோடனே அந்த பெண்ணு மனைவி சொல்கிறாங்க, என்ன தாக்குறது இருக்கட்டும், முதல்ல வீட்டுக்குள்ளே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க ஓடி வந்ததே பெட்டில் ஒரு பாம்பை கண்டதுனால தான். பாம்பு ஒன்று அதிசயமாக வீட்டுக்குள்ளே வந்தோடனே வெளியில் ஓடி வராங்க. இவர் போய் அந்த பாம்பை வெட்டுறாரு. அந்த பாம்பும் இவரை கடித்து போட்டுது, பாம்பும் செத்துடுது, அவரும் என்ன செய்கிறாரு, மரணிச்சிட்டாரு. அப்போ சஹாபாக்கெல்லாம் ஓடி வராங்க, யார சொல்லலாம் எங்களுடைய தோழரை காப்பாற்றுங்க, அவர் வந்து இப்படி பாம்பை வெட்டினார், பாம்பு அவரை தீண்டிடுச்சு, அவரும் மௌத்தாயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மதீனாவில் சில ஜின்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது, நான் அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சில ஜின்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஜின்களுக்கும் சேர்த்து தான் தூதரை அனுப்பப்படுறாங்க, ஜின்களுக்கு அவர் தாவா கொடுக்குறாங்க. சம்மந்தப்பட்ட தெளிவான ஹதீஸ்கள்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த சொல்கிறாங்க, பாம்பு உருவத்தில் ஜின்னு வரும், எனவே நீங்கள் பாம்பை கண்ட உடனே வந்து நீ அல்லாஹ்வுடைய நல்லடியானா இருந்தால் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுங்க, போகலாட்டி கொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இது நிறைய ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம், எல்லாம் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ பாம்பு உருவத்தில் என்ன செய்யுது, ஜின்னு வந்திருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மனுஷன் உருவத்தில், சுராக்காங்கிற ஒருத்தனுடைய உருவத்தில் தான் இந்த பத்ர் யுத்தம் தொடங்கிக்கிட்டு இருக்கும்போது காவிர்களிடத்தில் வந்து என்ன செய்யுது, ஜின்னு வந்து ஒரு மனுஷன் உருவத்தில் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, நான் நிற்கிறேன், நீங்கள் வெல்லுவீங்க அப்படின்ட்டு சண்டையை மூட்டி விட்டான். போர் மூண்ட உடனே அவன் அங்கேருந்து விரண்டு வர்றான் அப்படின்ட்டு திருக்குறள்லேயும் அந்த வசனங்கள் என்ன செய்யுது வருது, அவன் பேரே சொல்லி ஹதீஸில் வருது. அப்போ ஒரு மனுஷ உருவத்தில் வந்திருக்குது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, ஜகாத்துல் ஃபித்ரா நோன்பு தர்மம், சொத்துக்கள் நோன்பு தர்மமாக ஈச்சம்பழம், அதே மாதிரியாக காய்ந்த திராட்சை, இதெல்லாம் மக்கள் கொடுப்பாங்க. அதை விநியோகிக்கிறதுக்கு முன்னாடி அது ஸ்டோர் ரூமில் இருக்குது. அதை வந்து பாதுகாப்புக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து அதை திருடுனா பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு நபிக்கிட்ட கொண்டு போகிறோன்னா அவன் காலை விழுந்து கையில் பிடிச்சி கெஞ்சி, என் பிள்ளை ரொம்ப பசியாக இருக்குது, குடும்பமே ரொம்ப வறுமையாக இருக்குது, அதுக்கு தான் திருடு, நான் அந்த தவறை செய்ய மாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சின உடனே இவர் மனசு இறக்கி போய், போப்பா இனிமேல் இந்த வேலை பண்ணுறாத போ அப்படின்னு விரட்டி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரவு ஒரு திருடன் வந்தான், பிடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா, நாளைக்கு வருவான் அவன்றாங்க. அப்படி அடுத்த நாளும் வந்து என்ன செய்கிறாங்க, கவனமாக இருந்து பிடிச்சி கெஞ்சி விட்டுட்டாங்க. அடுத்த நாள் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் வந்தானா நாளைக்கும் வருவான் அப்படின்றாங்க. அடுத்த நாள் விடமாட்டேன்ட்டாங்க. விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தந்தா என்ன விடுவியா, நல்ல மார்க்க விஷயத்தை சொல்லித்தரேன் என்று நல்லதை சொல்லி கொடுக்குறான். நீங்கள் தூங்கும்போது விழிப்பில் உட்கார்ந்த உடனேயே ஆயத்து குர்ஸை ஓதுங்க. அந்த ஆயத்து குர்ஸை நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவன் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்தோன்னா விட்டுட்டார், நல்ல விஷயம் தானே விட்டுட்டார். விட்டோன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இப்படி சொன்னான்றோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவன் சொன்னது உண்மைதான், ஆனால் வந்தது யார் தெரியுமா, ஷைத்தான் அப்படிங்கிறாங்க, ஜின்தான் வந்தான் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஹதீஸையும் நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரியாக கருப்பு, முழுசாக கருப்பாக இருக்கிற நாயை ரசூலுல்லாஹ் கொல்ல சொல்லாங்க. காரணம் கட்டத்துக்கு இதாக்க ஷைத்தான்றாங்க. ஷைத்தான் கருப்பு உருவத்தில் வருவானுங்கிறாங்க. அது ஷைத்தானுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை வச்சு ஒரு சில இமாம்கள் வந்து ஷைத்தான் தான் கருப்பு உருவத்தில் நாயாக வருதுங்கிறாங்க. அல்லது முழுசாக கருப்பாக இருக்கிறது குழப்படி பண்ணுறதுக்காக ஷைத்தான்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படியோ உருவங்கள் மாறக்கூடியது அந்த பாம்பு உருவத்தில் வந்தது, அதே மாதிரியாக மனித உருவத்தில் வந்தது அந்த ஷைத்தானுக்கு இருக்குது. அதனுடைய உண்மையான உருவம் மனித உருவம் கிடையாது. விளங்கிட்டா, உண்மையான விஷயங்களை எடுத்து பார்த்தா ஷைத்தானுக்கு கொம்பு இருக்கிறதாக ஹதீதுகளை வருது. ஷைத்தானுக்கு கொம்பு இருக்குது, ஏன்னா ஷைத்தானின் கொம்பின் மீது சூரியன் உதிக்குது அப்படிங்கிற ஹதீதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஷைத்தான் ரொம்ப அசிங்கமான ஒரு தோற்றத்தில் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யுது
புரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த ஜின்னு வர்க்கம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இப்படி அந்த ஜின்னுக்கு வந்து வேண்டிய உருவம் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்குது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் ஜின்னுடைய இன்னும் சில பலங்கள் அதையும் நாங்கள் பார்ப்போம். ஜின்னை பற்றிய தொடர்ந்து சில விஷயங்களை அடுத்தடுத்த விஷயங்களில் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள், உங்களுடைய ஊரில் நடந்த சில அதிசயமான விஷயங்களையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம். என்னிடத்திலேயும் அது சம்பந்தமான நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. அதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.